தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாடு முழுவதும் இன்றும் கடும் மழை பெய்யும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது. அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கியமான குளம் ஒன்று இப்பொழுது உடைப்பெடுத்து கிராமங்களை நோக்கி தண்ணீர் பாய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் ரஷ்ய இராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட 5 தமிழ் இளைஞர்களுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் முறைப்பாடு ஒன்று செய்திருக்கின்றார்கள். அது குறித்த செய்திகளும் வந்திருக்கின்றன. அத்துடன் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உணவு தேவைப்படுபவர்கள் போன்றவர்களுக்கான அவசர தொலைபேசி இலக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது, அதனையும் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். வடக்கு கிழக்கு மலையகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் மழை பொழிவு இருக்கும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வங்கக்கடலில் உருவாகிய மோசமான தாளமுக்கம் இப்பொழுது புயலாக மாறி இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளை தாக்கி வருகின்றது. அதே போல கடுமையான மழை பொழிவும் வெள்ளப்பெருக்கும் மக்களுடைய இடப்பெயர்வும் உயிரிழப்புகள் கூட பதிவாகி இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இன்று கூட கடும் மழை பெய்யும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கிறது. என்ன நடக்கும் என்று சொன்னால், மட்டக்களப்பிலிருந்து 170 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கடுமையான தாளமுக்கம் உருவாகி இருக்காம். அது மெல்லமாக நகர்ந்து அப்படியே இலங்கைக்கு மேலால இந்தியா நோக்கி போகும் என்று சொல்லப்படுது. எனவே இலங்கையில இன்றும் கூட பல பகுதிகளில் வடக்கு கிழக்கு மலையகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் கடுமையான மழை பொழிவு இருக்கும் எனவும் மோசமான காற்று வீசும் எனவும் காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கிறது. எனவே தாயகத்தில் இருக்கின்ற அன்பான உறவுகளே, தயவு செய்து விழிப்பாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், அவதானமாக இருங்கள். கடுமையான மழை பொழிவு இன்று மாவீரன் நாள். நீங்கள் எல்லோருமே துயிலுமிலன் நோக்கி போவீர்கள். எனவே கவனமாக போய் எங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு கவனமாக வாருங்கள். எல்லோருடைய பாதுகாப்பும் மிக மிக முக்கியமானது. அத்துடன் அவசர உதவிகள் தேவைப்படுபவர்களுக்கு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவசர உதவிகள் தேவைப்படுபவர்களுக்கு, ஏதாவது மீட்பு பணிகள் அல்லது வேறு உதவிகள் தேவைப்படுபவர்களுக்கான தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்குது. இந்த தொலைபேசி இலக்கங்கள் போலீஸ் தலைமையகத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் அவசர உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் இருந்தால் அதனை நீங்கள் அறிவிக்க முடியும். அதோட இந்த தொலைபேசி இலக்கங்களை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆபத்தில் இருப்பவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். அதே வழியில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக யாழ் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்ட கேசவன் சயந்தன் அவர்களும் தங்களுடைய கட்சி சார்பாக தொலைபேசி இலக்கங்களை அறிவித்திருக்கின்றார். அதாவது அவசர உணவுகள் தேவைப்படுபவர்களுக்கு, இன்று காலையோ அல்லது இன்று மதியமோ அவசர உணவு தேவைப்படுபவர்களுக்கு இந்த தொலைபேசி இலக்கங்களில் அழைக்கும்படி அவர் கேட்டிருக்கின்றார். எனவே இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற இந்த தொலைபேசி இலக்கங்கள் அவருடையவை. எனவே உங்களுக்கு உணவு தேவைப்படும் பட்சத்தில் இந்த தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொண்டு தேவையான உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தொலைபேசி இலக்கங்களையும் உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். வெளிநாடுகளில் இருந்து இந்த காணொலியை பார்ப்பவர்கள் தயவு செய்து இதனை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே இந்த தொலைபேசி இலக்கங்களை தாயகத்தில் இருக்கின்ற உங்களுடைய உறவினர்களுக்கு, வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய உங்களுடைய உறவினர்களுக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அது இந்த காலத்தில், இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எனவே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய சகல உறவுகளையும் மீட்பது, அவர்களுக்கு உதவுவது எங்களுடைய கடமையாகும். எனவே அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பத்திரமாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய திகதியில் மிக மிக முக்கியமானது. வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கியமான குளம் ஒன்று இன்று அதிகாலையில் உடைப்படுத்து பாய்வதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அலைக்கல்லு போட்ட குளம் என்று சொல்லப்படுற ஒரு குளம் உடைப்படுத்து இப்பொழுது தண்ணீர் கிராமங்களை நோக்கி பாய்ஞ்சு வருவதாக சொல்லப்படுது. இதனால் பாதிக்கப்படக்கூடிய கிராமங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆறுமுகத்தான் புதுக்குளம் என்று சொல்லப்படுற ஒரு கிராமம், சேமமடு கிராமம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இருக்கின்ற ஏனைய கிராமங்களுக்குள் தண்ணீர் பூவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்தந்த கிராமங்களில் இருக்கின்ற மக்கள் தயவு செய்து விழிப்புடன் இருக்கவும், பாதுகாப்பாக இருக்கவும். அதோட உங்களுடைய கால்நடைகள், ஏனென்று சொன்னால் இந்தந்த பகுதிகளில் ஏராளமான கால்நடைகள் உள்ளன. உங்களுடைய கால்நடைகளை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நீங்கள் ஆடு மாடுகளையோ ஏனைய கால்நடைகளையோ கட்டி வைக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஊருக்குள்ள வெள்ளம் தண்ணி வரையக்குள்ள கால்நடைகள் தண்ணீரில் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே கால்நடைகளை கட்டி வைக்க வேண்டாம் என
கேட்கப்பட்டுள்ளது. எனவே நாட்டின் சகல பகுதிகளிலும் இருக்கின்ற எங்களுடைய அன்பான உறவுகளே, தயவு செய்து விழிப்பாக இருங்கள், அவதானமாக இருங்கள். பொதுவாக பல பிரச்சனைகள் வர்றது இந்த புதினம் பார்க்க போய்தான். எனவே புதினம் ஆறுதலாக பார்க்கலாம், போகிற அவசரமும் இல்லை. எனவே பத்திரமாக வீட்டில் இருங்கள் அல்லது பாதுகாப்பான இடத்தில் இருங்கள். புதினங்கள் பார்க்க போய் அல்லது தண்ணீரில் விளையாட போய் அல்லது மீன் பிடிக்க போய் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டுத்தான் பிரச்சனை வர்றது. எனவே தயவு செய்து அவதானமாக இருங்கள். இன்றும் கூட கடுமையான மழை பொழிவு இருக்கும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்ய இராணுவத்தில் பலவந்தமாக இணைக்கப்பட்ட 5 தமிழ் இளைஞர்களுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் வடமாகாண ஆளுநரை சந்தித்து அவசர கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கோரிக்கையிலே எங்களுடைய பிள்ளைகளை ஏமாற்றி ரஷ்ய இராணுவத்தில் இணைத்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது ஆபத்தான கொலைக்களங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை. எனவே இலங்கை அரசாங்கம் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடியாக அவர்களை மீட்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என பாதிக்கப்பட்ட இளைஞர்களது பெற்றோர்களும் உறவினர்களும் வடமாகாண ஆளுநரிடம் முக்கியமான வேண்டுகோள் ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். அதற்கு செவிசாய்த்த ஆளுநர் அவர்கள் உடனடியாக வெளிவிவகார அமைச்சுடன் தான் பேசுவதாக வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். எனவே வெளிவிவகார அமைச்சு என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே தாயகத்திலிருந்து எப்படியாவது வெளிநாட்டுக்கு வரணும் என்று சொல்லி ஆசைப்படுற உறவுகளை நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்களே வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஒன்றுமே சொல்ல முடியாது. இருந்தாலுமே கூட ஒரே ஒரு விஷயம் சொல்ல முடியும். உங்களுடைய ஏஜென்சிமாரோட கதைக்குள்ள தயவு செய்து 1க்கு 4 தினம் விசாரியுங்கோ. ஏனென்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் தனியாக ரஷ்யாவுக்கு போனால் மட்டும்தான் ஆபத்து இல்லை. ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பெலாரஸாக இருக்கட்டும், போலந்தா இருக்கட்டும், அல்லது அக்கம் பக்கத்து நாடுகள் எதுவாக இருந்தாலும் அங்கே இருந்து கூட ஆக்களை கடத்தி கொண்டு போயினோம். ஏற்கனவே கடந்த காலங்களில் போலந்துக்கு கொண்டு போயிட்டு போலந்திலிருந்து வலுக்கட்டாமல் கொண்டு போன சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதுவும் இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை இராணுவத்தில் பணிபுரிந்த முன்னாள் இலங்கை இராணுவ வீரர்களுக்கு அப்படித்தான் போலந்துக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கிருந்து ரஷ்யாவுக்கு கடத்தினவங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில முன்னாள் இலங்கை இராணுவத்தை இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கூட்டிக் கொண்டு போய் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கிருந்து ரஷ்யாவுக்கு கடத்தினவங்க. இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் கடந்த காலத்தில் வந்தது. எனவே எங்கே கூட்டிக் கொண்டு போனாலுமே கடைசியாக ரஷ்யாக்கோ உக்ரைனுக்கோ சப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எனவே தயவு செய்து அன்பான உறவுகளே, இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடியும் வரைக்குமாவது கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். எனவே அது உங்களுடைய விருப்பம். எனவே தயவு செய்து உங்களுடைய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கே போனாலுமே கொண்டே அங்கே தள்ளி விடுறதுக்கான வேலைகளை தான் பார்ப்பாங்க. எனவே இப்பொழுது சிக்கி இருக்கின்ற எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் பத்திரமாக பாதுகாப்பாக திரும்பி வர வேண்டும், அல்லது அவர்கள் போக நினைத்த பிரான்சுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது. எனவே தயவு செய்து வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்பவர்கள் கொஞ்ச காலத்துக்கு பொறுத்துக் கொள்ளுங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் கொஞ்ச காலத்தில் முடிஞ்சிடும். எனவே அது வரைக்கும் பொறுத்துக் கொள்ளுங்க, அல்லது மிக கவனமாக செயல்படுங்க. அக்கம் பக்கத்தில் எந்த நாட்டுக்கு போனாலுமே ரஷ்யாவுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்குது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் பிரதீப் என்கின்ற ஓவியரால் வரையப்பட்ட கேலி சித்திரம். இது உங்களுக்கு தெரியும், கடந்த 3 நாட்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றத்தில் டியூஷன் கிளாஸ் நடக்குது. என்ன டியூஷன் கிளாஸ் என்று சொன்னால், பாராளுமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், பாராளுமன்றத்தில் என்னென்ன வேலைகள் செய்யலாம், என்னென்ன வேலைகள் செய்யக்கூடாது, பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள். மிக குறிப்பாக புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த செயல் அமர்வு, அதை ஓரியன்டேஷன் என்று சொல்றது, அது நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது சம்பந்தமாகத்தான் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னா, பிளாக் போர்ட்ல பாராளுமன்றம் பற்றிய பாடம் என்று சொல்லி எழுதி கிடக்குது. அங்கே இருக்கிற மாணவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தரமே பிளாக் போர்ட்டை பார்க்கல, ஒரு தரமே அந்த போர்ட்டை பார்க்கல. எல்லாரும் தங்களுக்குள்ள கதைச்சு கொண்டிருக்கணும், அல்லது வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கணும், மற்ற பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கணும், ஏதோ தங்களுக்குள்ள கையெல்லாம் காட்டிக்கொண்டு கதைச்சு கொண்டிருக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுற இந்த புதிய மாணவர்கள் ஒருத்தர் கூட, அதில் இருக்கிற ஒருத்தர் கூட பிளாக் போர்ட்டை பார்க்கல, அங்கே கவனிக்கவே இல்லை. எனவே இது என்னத்தை குறிக்குதுன்றதை நீங்களே உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள் அன்பான உறவுகளே. அதோட இதில் ஒரு விஷயம் எனக்கு விளங்கியல் என்னென்னு சொன்னால், இதில் படிப்பிக்கிற ஆளை காணையில், டீச்சரை காணையில், அல்லது மாஸ்டரை காணையில். ஆனால் ஒரு பிரம்பு அந்த மேசையில் வச்சு கிடக்குது, ஒரு பிரம்பு அதில் மேசையில் வச்சு கிடக்குது. அந்த பிரம்பு தூக்கி எரிஞ்சிட்டு போன மாதிரியும் கிடக்குது, பொத்தண்ட விழுகிற மாதிரியும் கிடக்குது. என்னோட இவைக்கு படிப்பிச்சு வேலை இல்லை, நான் கிளாஸ் ரூமை விட்டே போறேன்னு சொல்லி போட்டு டீச்சர்ஸ் அவ்வளோ வெளியில் போனால் இன்னும் தெரியல. எனவே அதில் உங்களுக்கு என்ன விளங்குது, ஏன் அந்த தடி அந்த மேசையில் கிடக்கு என்று அதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். எனவே மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அன்பான உறவுகளே. இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தொலைபேசி இலக்கங்களை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தாயகத்தில் இருக்கிற உங்களுடைய உறவினர்களுக்கு அனுப்பி வையுங்கள். அது ஆபத்தான நேரத்தில் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.